பணப்பை. இப்போ இது ரொம்ப சாதாரணமான நம்ம தினமும் பயன்படுத்துற ஒரு வார்த்தை இல்லையா? ஆமா, கண்டிப்பா. எல்லார் பாக்கெட்லயும் இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம் அது. கரெக்ட். ஆனா இந்த ஒற்ற வார்த்தைக்குள்ள கண்ணுக்கு தெரியாத சில வார்த்தைகள் என்ன சொல்றது, ஏதோ ஒரு ரகசிய உளவாளி மாதிரி ஒளிஞ்சுகிட்டு இருக்குன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? இது கேட்கவே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கே. ஆமாம். இப்போ பணத்தை கொண்ட பை, இதுதான் அதோட உண்மையான அர்த்தம். இதுல அந்த ஐ அப்படிங்கிற எழுத்தும் கொண்ட அப்படிங்கிற வார்த்தையும் எங்க போச்சு? அது மாயமா மறைஞ்சிடுச்சு. எக்ஸாக்ட்லி. நீங்க எப்பதாவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா, நாம பேசுற மொழியில ஏன் இப்படி சில வார்த்தைகளை ஒளிச்சு வைக்கிறோன்னு? இத பத்தி தான் நாம இன்னைக்கு இந்த ஆழ்ந்த அலசல்ல ரொம்ப டீப்பா பார்க்க போறோம். கம்மியான நேரத்துல நிறைய வேலை செய்யணும்னு நினைக்கிற ஆட்கள் நாம. அதேதான். நம்ம மூளை வேகமா சிந்திக்கிற அளவுக்கு நம்ம வாய் வேகமா பேச முடியாது இல்லையா? அதனால தேவையற்ற வார்த்தைகளை, எழுத்துக்களை எல்லாம் சுருக்கி ரொம்ப குறைந்த மூச்சுல அதிக விஷயங்களை பேச முயற்சி பண்றோம். ஓஹோ, இப்போ புரியுது. இந்த மொழி சுருக்கத்தை தான், இந்த சிக்கனத்தை தான் தமிழ் இலக்கணம் தொகைநிலை தொடர் அப்படின்னு அழைக்குது. தொகும் அப்படின்னா சுருங்குதல் அல்லது மறைதல்னு அர்த்தம். சரி, இப்ப நம்ம கொஞ்சம் அடிப்படையில இருந்து வருவோம். ஒரு எழுத்து தனித்து நின்றோ இல்ல பல எழுத்துகள் தொடர்ந்து நின்றோ பொருள் தந்தால் அது சொல். இது நமக்கு தெரியும். கண்டிப்பா. அந்த சொற்கள் பல தொடர்ந்து நின்று பொருள் தந்தால் அது சொற்றொடர் இல்லனா தொடர். இதுவும் பேசிக் தான். இப்ப சொல்றேன் கேளுங்க. மொழியில 2 சொற்கள் இணையும் போது அந்த 2க்கும் நடுவுல இருக்கிற உருபுகளோ இல்ல வேற சொற்களோ மறைந்து நின்றால் அது தொகைநிலை தொடர். ஓகே, மறைஞ்சிருந்தா தொகை. ஆமா. அதுவே எந்த ஒளிவு மறைவும் இல்லாம அத்தனையும் வெளிப்படையாக நின்றால் அது தொகாநிலை தொடர். இத ஒரு அடிப்படை சூத்திரம் மாதிரி நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். சூப்பர். மறைந்தால் தொகை, வெளிப்பட்டால் தொகாநிலை. இப்போ இந்த மறைந்து விளையாடுற தொகைநிலை தொடர்களை பத்தி கொஞ்சம் விரிவா பார்க்கலாமா? தாராளமா. இதுல மொத்தம் 6 வகையான கம்ப்ரஷன் முறைகள் இருக்கு. அதாவது 6 வகைகள் இருக்கு. முதலாவது பாத்தீங்கன்னா வேற்றுமை தொகை. ஒரு நிமிஷம். வேற்றுமை உருபுகள் எனக்கு ஞாபகம் இருக்கு. ஐ, ஆல், கு, இன், அது, கண். கரெக்டா? அடேங்கப்பா, சூப்பரா ஞாபகம் வச்சிருக்கீங்களே. தேங்க்ஸ். இந்த 6 உருபுகளும் ஒரு பெயரோட பொருளை வேறுபடுத்துறதுக்காக வர்றது தானே. அப்போ 2 சொற்களுக்கு நடுவுல இந்த உருபுகள்ல ஏதாவது ஒண்ணு மறைந்து வந்தா அதுதான் வேற்றுமை தொகையா? அதனாலதான் 2ல இருந்து 7 வரைக்கும் இருக்கிற அந்த 6 உருபுகளை மட்டும் நாம பயன்படுத்துறோம். ஆமா. உதாரணமா இப்போ திருக்குறள் படித்தாள் அப்படிங்கிற வாக்கியத்தை எடுத்துக்கலாம். இப்போ இத விரிச்சு பார்த்தோம்னா திருக்குறளை படித்தாள் அப்படின்னு வரணும். அப்போ அங்க ஐ அப்படிங்கிற 2ஆம் வேற்றுமை உருபு மறைஞ்சிருக்கு. ரொம்ப சரியா சொன்னீங்க. இது எக்ஸாம்ல கண்டுபிடிக்க ரொம்ப ஈஸி. ஒரு வார்த்தையை கொடுத்தா 2ல இருந்து 7 வரைக்கும் உள்ள அந்த உருபுகளை சொற்களுக்கு நடுவுல ஒண்ணு ஒண்ணா பொருத்தி பார்த்தாலே போதும். ஆஹா, இது நல்ல ட்ரிக்கு. இப்போ தலை வணங்கு அப்படின்னு இருக்குன்னா தலையை வணங்குன்னு வராது, தலையால் வணங்குன்னு தான் வரும். அப்போ அங்க ஆள் மறைஞ்சிருக்கு. இது 3ஆம் வேற்றுமை தொகை. அதே லாஜிக் தான். இப்போ சிதம்பரம் சென்றான் அப்படின்னா சிதம்பரத்திற்கு சென்றான். அங்க கு அப்படிங்கிற 4ஆம் வேற்றுமை உருபு இருக்கு. ஓகே. மலை வீழ் அருவி அப்படின்னா மலையின் வீழ் அருவி. இன் மறைஞ்சிருக்கு. அதனால 5ஆம் வேற்றுமை. கம்பர் பாடல் அப்படின்னா கம்பரது பாடல். அது வந்திருக்கு. சோ 6ஆம் வேற்றுமை. அப்போ 7ஆம் வேற்றுமைக்கு மலை குகை அப்படின்னு வச்சுக்கோங்க. மலையின் கண் குகை, அதாவது மலையிடத்துள்ள குகை. அங்க கண் மறைஞ்சிருக்கு. நாம தினமும் எவ்வளவு வேற்றுமை உருபுகளை எப்படி ஜிப் பண்ணி பேசுறோம்னு கவனிச்சு பாத்தீங்களா? நிஜமாவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆனா இதை விட ரொம்ப அட்வான்ஸ்டான ஒரு சுருக்க முறை இருக்குன்னு நான் படிச்சிருக்கேன். அதாவது உருபும் பயனும் உடன்தொக்கத் தொகை. ஆமா. இது என்ன டபுள் கம்ப்ரஷனா? துல்லியமா சொன்னீங்க. இது வெறும் வேற்றுமை உருப மட்டும் மறைக்காது. அந்த உருபோட சேர்த்து அதோட பொருளை விளக்குற இன்னொரு சொல்லையும், அதாவது அதோட பயனையும் சேர்த்தே மறைச்சிடும். ஓ, அதனாலதான் இதுக்கு இவ்ளோ பெரிய பேரு, உருபும் பயனும் உடன்தொக்கத் தொகை. ஆமா. நிகழ்ச்சி ஆரம்பத்துல நீங்க ஒரு அருமையான உதாரணம் சொன்னீங்கல்ல, பணப்பை. ஆமா ஆமா, பணத்தை கொண்ட பை. இதுல ஐ அப்படிங்கிற 2ஆம் வேற்றுமை உருபும் மறைஞ்சிருக்கு. கூடவே என்ன மறைஞ்சிருக்கு? கொண்ட அப்படிங்கிற அந்த பொருளை விளக்குற சொல்லும் மறைஞ்சிருக்கு. 2 வார்த்தைகளை தூக்கிட்டு பணப்பை அப்படின்னு ஒற்றை வார்த்தையில நம்ம முடிச்சிட்டோம். கரெக்ட். இப்போ உங்களுக்கு இன்னொரு உதாரணம் சொல்றேன். பொற்சிலை. இத நீங்க எப்படி விரிப்பீங்க? பொற்சிலை பொன்னால் செய்யப்பட்ட சிலை. சரியா சொன்னீங்க. அப்போ அங்க ஆல் அப்படிங்கிற 3ஆம் வேற்றுமை உருபும் செய்யப்பட்ட அப்படிங்கிற பயனும் மறைஞ்சிருக்கு. அதனால இது 3ஆம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்கத் தொகை. சூப்பர்.
அதே லாஜிக் தான் மாட்டு கொட்டகை அப்படிங்கிற சொல்லுக்கும் வரும்னு நினைக்கிறேன். மாட்டுக்கு கட்டப்பட்ட கொட்டகை. அங்க கூ அப்படிங்கிற 4ஆம் வேற்றுமை உருவும் கட்டப்பட்ட அப்படிங்கிற பயனும் மறைஞ்சிருக்கு. ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கிட்டீங்க. உண்மையிலேயே இது மூளைக்கு வேலை கொடுக்கிற ஒரு சுவாரஸ்யமான புதிர் மாதிரி தானே இருக்கு. கண்டிப்பா. அப்படின்னா அடுத்த புதிர் இதை விட நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நிச்சயமா. இதுவரைக்கும் நாம உருபுகளை மட்டும்தான் மறைச்சோம். இப்போ காலத்தையே, அதாவது டைம்லைனை அப்படியே ஒரு வார்த்தைக்குள்ள சுருக்கி மறைக்க முடியுமா? காலத்தியா? அது எப்படி முடியும்? நேற்று, இன்று, நாளை அப்படிங்கறத ஒரு வார்த்தைக்குள்ள எப்படி மறைக்க முடியும்? என்ன டைம் மெஷின் மாதிரியா சொல்றீங்க? ஆமா, அது ஒரு இலக்கண டைம் மெஷின் தான். அதுக்கு பேர் தான் வினைத்தொகை. இப்போ ஆடு, கொடி, வளர்தமிழ் இந்த சொற்கள் எல்லாம் கவனிங்க. கவனிக்கிறேன். இதுல ஆடு, வளர் அப்படிங்கறதெல்லாம் வினை பகுதிகள். கொடி, தமிழ் அப்படிங்கிறது பெயர் சொற்கள். இங்க காலம் காட்டும் இடைநிலைகள் முழுமையா மறைஞ்சிடுச்சு. நன்னூல் இத ரொம்ப அழகா சொல்லுது. என்னன்னு சொல்லுது? காலம் கரந்த பெயரெச்சம் வினைத்தொகை அப்படின்னு நன்னூல் வரையறுக்குது. ஓ, கரந்தா அப்படின்னா மறைந்தான்னு அர்த்தம். அதாவது காலத்தை மறைச்சு வச்சிருக்க பெயரெச்சம். ஓஹோ, இப்ப புரியுது. எப்படின்னு சொல்லுங்க பாப்போம். இப்போ அந்த வளர்தமிழ் அப்படிங்கிறத வளர்ந்த தமிழ், வளர்கின்ற தமிழ், வளரும் தமிழ் அப்படின்னு 3 காலங்களுக்கும் விரிச்சு பார்க்க முடியும். ஆனா காலத்தை வெளிப்படையா காட்டாம அதை ஒரு சீக்ரெட் கோடு மாதிரி உள்ள மறைச்சு வைக்கிறது தான் வினைத்தொகை. அபாரம். எக்ஸாக்ட்லி. அடுத்து நாம பார்க்க போறது 4வது வகை, பண்புத்தொகை. ஒரு பொருளோட நிறம், வடிவம், சுவை, அளவு இது மாதிரி பண்புகளை குறிக்கும்போது அந்த பண்புக்கும் பேருக்கும் நடுவுல ஆன, ஆகிய அப்படிங்கிற உருபுகளை மறைச்சு வைக்கிறது. இப்ப உதாரணத்துக்கு வெண்ணிலவு அப்படின்னு சொல்றோம். இது வெண்மையான நிலவுன்னு பிரிப்போம். அப்போ அங்க ஆன அப்படிங்கிறது மறைஞ்சிருக்கு. ஆமா. கருங்குவளை அப்படின்னா கருமையான குவளை. அப்போ எக்ஸாம்ல ஒரு சொல் நிறத்தையோ இல்ல வடிவத்தையோ குறிச்சால் அது பெரும்பாலும் பண்புத் தொகை தான். கரெக்டா? சரியா புடிச்சிட்டீங்க. ஆனா இதுல இருபேரொட்டு பண்புத் தொகை அப்படின்னு ஒரு ஸ்பெஷல் டைப் இருக்கே, அது என்ன? பெயரொட்டி வருவது. இப்போ உலகத்துல உள்ள எல்லா பொருட்களையும் குறிக்க ஒரு பொது பெயர் இருக்கும். அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட பொருளுக்கு மட்டும் ஒரு சிறப்பு பெயர் இருக்கும் இல்லையா? ஆமா, கண்டிப்பா இருக்கும். அது ரெண்டும் ஒட்டி வர்றது தான் இது. இப்போ மரம் அப்படிங்கிறது எல்லா மரங்களுக்கும் பொதுவான பெயர். ஆனா பனை அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட மரத்தோட சிறப்பு பெயர். ஓகே. பனையாகிய மரம் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா நடுவுல இருக்கிற அந்த ஆகிய அப்படிங்கிற வார்த்தைய மறைச்சிட்டு பனை மரம் அப்படின்னு ஒட்ட வச்சிடுறோம். இதுல நீங்க கவனிக்க வேண்டியது சிறப்பு பெயர் முன்னாடியும் பொது பெயர் பின்னாடியும் வரணும். ஓ, அப்போ செம்மரம் அப்படிங்கிறது பண்புத் தொகை, ஏன்னா செம்மையான மரம். ஆனா பனைமரம் அப்படிங்கிறது இரு பெயரொட்டு பண்புத் தொகை. லாஜிக் இப்போ ரொம்ப கிளியரா புரியுது. சூப்பர். அடுத்து 5வது வகை பாத்தீங்கன்னா ஓமை தொகை. இத நாம தினமும் சாதாரணமா பயன்படுத்துறது தான். ஓ, மலர்விழி அப்படிங்கிற மாதிரி வார்த்தைகளா? மலர்விழி அப்படின்னா மலர் போன்ற விழி. இங்க ஓமைக்கும் ஓமையத்துக்கும் நடுவுல போல, போன்ற, நிகர, அன்ன இது மாதிரியான ஓம உருபுகள் மறைந்து வர்றது. இங்க போன்ற அப்படிங்கிற வார்த்தை ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கு. ஈஸியா புரியுது. அடுத்து 6வது வகை உம்மை தொகை. ஆமா, உம்மை தொகை. சொற்களோட இடையிலையும் இறுதியிலையும் அப்படிங்கிற எழுத்து மறைந்து வர்றது தான் இது. இரவு பகல் அப்படிங்கிற சொல்ல பாருங்க. இத விரிச்சு பார்த்தா இரவும் பகலும் அப்படின்னு வரும். அங்க 2 ஒளிஞ்சுகிட்டு இருக்கு. ஆனா இங்க எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். சொல்லுங்க. இதே இரவும் பகலும் அப்படின்னு நான் வெளிப்படையாவே எழுதிட்டா அத எப்படி கூப்பிடுறது? அத நாம எண்ணும்மை அப்படின்னு கூப்பிடணும். நீங்க எண்ணுவதற்கு வசதியா வெளிப்படையா வருது, ஞாபகம் வச்சுக்கோங்க. சூப்பர் ட்ரிக். மறைஞ்சிருந்தா உம்மை தொகை, வெளிப்பட்டால் எண்ணும்மை. சரி, இப்ப தொகை நிலையில கடைசி மற்றும் 7வது வகை அன்மொழி தொகை. இது பேர்லயே ஏதோ ஒரு வித்தியாசம் தெரியுதே. ஆமா, இத பிரிச்சிங்கன்னா அல் கூட்டல் மொழி கூட்டல் தொகை, அதான் அன்மொழி தொகை. அதாவது மேல நாம பார்த்த வேற்றுமை, வினை, பண்பு, உவமை, உம்மை இந்த 5 தொகைகளுக்குள்ள அடங்காத வேற ஏதோ சில சொற்கள் மறைஞ்சு வர்றது. ஓ, இதுதான் அந்த ஜிப் ஃபைல்களோட உச்சகட்டமா? ஆமா, அல்டிமேட் ஜிப் ஃபைல் இதுதான். எடுத்துக்காட்டா பொற்றொடி வந்தால் அப்படிங்கிற தொடரை எடுத்துக்கலாம். தொடி அப்படின்னா வளையல்னு எனக்கு தெரியும். அப்ப பொற்றொடி அப்படின்னா பொன்னான வளையல். ஆனா இப்போ பொற்றொடி வந்தாள் அப்படின்னா என்ன சொல்றது? பொன்னாலான வளையல் நடந்து வந்ததுன்னு அர்த்தமாகாது. வளையல் எப்படி நடந்து வரும்? அங்கதான் நம்ம மொழியோட மாயாஜாலம் இருக்கு. பொன்னாலான வளையலை அணிந்த பெண் வந்தாள் அப்படின்னு ஒரு முழு வாக்கியத்தை அந்த 2 வார்த்தைக்குள்ள பேக் பண்ணி வச்சிருக்காங்க. வாவ்.
பொன்னாலான வளையலை அணிந்த பெண், இத்தனை வார்த்தைகளும் அங்க மறைஞ்சிருக்கு. இதுல பொன்னாள் அப்படிங்கறதுல ஆள் இருக்கு, அது 3ஆம் வேற்றுமை. ஆனா அப்படிங்கிறது பயன். அதனால இத 3ஆம் வேற்றுமை புறத்து பிறந்த அன்மொழி தொகை அப்படின்னு இலக்கணம் ரொம்ப துல்லியமா வகைப்படுத்துது. நிஜமாவே என் மூளையே சிலிர்க்கிறது. ஒரு பெரிய வாக்கியத்தையே ஒரு வார்த்தைக்குள்ள அடைக்கிற இந்த டெக்னாலஜியை நாம பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டோம். ஆமா. சரி, ஒரு சந்தேகம். எல்லாவற்றையும் இப்படி சுருக்கி குறியீடாவே பேசிட்டு இருந்தா சில நேரங்கள்ல ரொம்ப குழப்பம் வந்துடுமே. இப்ப கோர்ட்ல தீர்ப்பு சொல்லும் போதோ இல்ல எமர்ஜென்சியா ஒரு கமாண்ட் கொடுக்கும்போதோ எல்லாமே வெளிப்படையா தெரிவா இருக்கணும்ல. கண்டிப்பா இருக்கணும். அதுக்காக உருவாக்குன தந்திரம் தான் துகாநிலை தொடர்னா நினைக்கிறேன். சரியா? ரொம்ப மிக சரியா சொன்னீங்க. எந்த சொல்லும் எந்த உருபும் மறையாம அப்பட்டமா வெளிப்படையா நின்று பொருளை உணர்த்துறது தான் தொகாநிலை தொடர். ஓகே. இதுல மொத்தம் 9 வகைகள் இருக்கு. எந்த இடத்துல கம்ப்ரெஷன் தேவையில்லையோ, எங்க முழுமையான தெளிவு தேவையோ, அங்க இந்த தொகாநிலை தொடர்களை நாம பயன்படுத்துறோம். ஆஹா, மறைப்பது 6, வெளிப்படுத்துவது 9. இந்த 9 வகைகளையும் அதோட செயல்பாட்டை வச்சு கொஞ்சம் பிரிச்சு பார்க்க முடியுமா? தாராளமா பார்க்கலாம். முதல்ல மிக அடிப்படையான வாக்கிய அமைப்புகள். 1 எழுவாய் தொடர். ஓகே. இதுல ஒரு பெயர் சொல்ல, அதாவது எழுவாயை தொடர்ந்து பயனிலை வரும், இடையில எதுவும் மறையாம அப்படியே இருக்கும். மல்லிகை மலர்ந்தது, இதுல எந்த ரகசியமும் கிடையாது. சரி, ரெண்டாவது. ரெண்டாவது விழித்தொடர். விழித்தல் அப்படின்னா அழைத்தல்னு அர்த்தம். தூரத்துல இருக்கிற ஒருத்தரை கூப்பிடும்போது எதையும் மறைச்சு பேச நமக்கு நேரம் இருக்காது இல்லையா? ஆமா. அதனால நண்பா படி அப்படின்னு நேரடியா சொல்லுவோம். ஆஹா, அப்போ கண்ணா வா அப்படிங்கிறது விழித்தொடர் தான். நான் உங்களை பார்த்து ஐயா கேளுங்கள் அப்படின்னு சொல்றது விழித்தொடர் தான். சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. அடுத்த 3வது பாத்தீங்கன்னா வினைமுற்றுத் தொடர். பொதுவா வினைமுற்று வாக்கியத்தோட கடைசியில தான் வரும். ஆனா ஒரு செயலோட முக்கியத்துவத்தை வலியுறுத்த அந்த வினைமுற்று முதல்ல தூக்கி போடுவாங்க. ஓ, உதாரணமா? சென்றனர் வீரர். இதுல வினைமுற்று முதல்ல பெயர் சொல் பின்னாடி வருது. இடையில எதுவும் மறையல. ஓகே. அடுத்த 2 வகைகளும் முற்றுப்பெறாத வினைச்சொற்களை, அதாவது அந்த எச்சங்களை அடிப்படையாக கொண்டது இல்லையா? பெயரெச்சத் தொடர், வினையெச்சத் தொடர். ஆமா. ஒரு எச்ச வினை பெயர் சொல்லை கொண்டு முடிஞ்சால் அது பெயரெச்சத் தொடர். உதாரணமா வரைந்த ஓவியம். இதுல வரைந்த அப்படிங்கிற முற்றுப்பெறாத சொல் ஓவியம் அப்படிங்கிற பேரோட வெளிப்படையா இணையுது. அப்போ வினையெச்சம்? அதே எச்ச வினை ஒரு வினைமுற்றை கொண்டு முடிஞ்சால் அது வினையெச்சத் தொடர். உதாரணமா தேடி பார்த்தான். தேடி அப்படிங்கிற எச்சம் பார்த்தான் அப்படிங்கிற வினையோட இணையுது. அருமை. அப்போ 6வது வகை நாம ஏற்கனவே பார்த்த வேற்றுமை தொகைக்கு நேர் எதிரானதுன்னு நினைக்கிறேன். வேற்றுமை தொகாநிலை தொடர். கரெக்ட். அங்க ஐ மறைஞ்சிருந்தது, இங்க வெளிப்படையா வரும். இப்போ கவிதையை எழுதினார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இதுல ஐ அப்பட்டமா தெரியுது, அதனால இது தொகாநிலை. ஓகே. இப்போ 7வது, 8வது, 9வது வகைகள் ரொம்ப எளிமையானவேன்னு நினைக்கிறேன். இடைச்சொல் தொடர், உரிச்சொல் தொடர், அப்புறம் அடுக்கு தொடர். ஆமா. மற்று அப்படில மற்று இடைச்சொல், சாலவும் நன்று அப்படிங்கறதுல சால அப்படிங்கிறது உரிச்சொல். ஓகே. அப்புறம் ஒரு உணர்வை அழுத்தமா பதிவு செய்யணும்னா ஒரு வார்த்தையை நாம அப்படியே திரும்ப திரும்ப சொல்வோம். அதுதான் அடுக்கு தொடர். நன்று நன்று நன்று, இதுல அத்தனையும் வெளிப்பட. ஆஹா, மொழியோட கட்டமைப்பு எவ்வளவு கச்சிதமா வடிவமைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறத இப்ப ரொம்ப நல்லா உணர முடியுது. மறைச்சு வைக்க வேண்டிய இடத்துல 6 வகையான தொகைகள், வெளிப்படையா காட்ட வேண்டிய இடத்துல 9 வகையான தொகாநிலைகள். படித்தாள். திருக்குறளை படித்தாள், ஐ மறைஞ்சிருக்கு. சோ 2ஆம் வேற்றுமை தொகை. ஆபாரம். அடுத்து கம்பர் பாடல். கம்பர்றது பாடல், அது ஒளிஞ்சுகிட்டு இருக்கு. 6ஆம் வேற்றுமை தொகை. ஓகே, கொஞ்சம் கடினமாக்குவோம். மாட்டுக் கொட்டகை. ஆஹா, மாட்டுக்கு கட்டப்பட்ட கொட்டகை. கூ அப்படிங்கிற உருபும் கட்டப்பட்ட அப்படிங்கிற பயனும் மறைஞ்சிருக்கு. இது 4ஆம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகை. டபுள் ஜிப் இது. சூப்பர். நன்னூல் சொன்ன அந்த காலம் கறந்த பெயரெச்சம் எது? காலம் கறந்த, அதாவது காலத்தை மறைத்து வைத்திருக்கிற மாயாஜாலம், வினைத்தொகை. அப்போ வளர்தமிழ் எவ்வகை தொடர்? வளர்ந்த தமிழ், வளர்கின்ற தமிழ், வளரும் தமிழ். காலங்கள் மறைய முக்காலமும் காட்டும் வினைத்தொகை அது. பரவாயில்லே. கருங்குவளை. கருமையான குவளை. இது நிறத்தை குறிக்குது, ஆனா மறைஞ்சிருக்கு, அதனால பண்புத் தொகை. அடுத்து பொதுப்பெயர் பின்னாடியும் சிறப்பு பெயர் முன்னாடியும் ஆகிய அப்படிங்கிறது மறைந்து வர்றது. பனைமரம்.
மரம் வந்து பொது, பனை வந்து சிறப்பு. 2 பேரும் ஒட்டி வர்றதால இரு பெயரொட்டு பண்புத்தொகை. ஓகே, இரவும் பகலும். இதுல வெளிப்படையா வருது. இது என்ன? ஆஹா, நான் ஏமாற மாட்டேன். வெளிப்படையா வந்தா அது எண்ணும்மை, மறைந்து இரவு பகல் அப்படின்னு வந்தா மட்டுமே அது உம்மைத் தொகை. எக்ஸலண்ட். பொற்றொடி வந்தாள். பொன்னாலான வளையலை அணிந்த பெண் வந்தாள். ஒரு பெரிய வாக்கியமே மறைஞ்சிருக்கிற அந்த உச்சக்கட்ட ஜிப் ஃபைல் 3ஆம் வேற்றுமை புறத்து பிறந்த அன்மொழித் தொகை. ரொம்ப கரெக்ட். வேற்றுமை, வினை, பண்பு, உவமை, உம்மை அல்லாத பிற சொற்கள் மறைந்து வர்றது அன்மொழித் தொகைன்னு மிகச் சரியா கணிச்சிட்டீங்க. தேங்க்ஸ். இப்போ தொகாநிலை தொடர்கள்ல இருந்து சில கேள்விகள் கேட்போம். மல்லிகை மலர்ந்தது. பெயர் சொல்லும் பயனிலையும் எந்த மறைவும் இல்லாம வருது. எழுவாய் தொடர். சென்றனர் வீரர். வினைமுற்று முதல்ல நிக்குது, அதனால இது வினைமுற்று தொடர். வரைந்த ஓவியம், அப்புறம் தேடி பார்த்தான். முற்று பெறாத எச்சங்கள் பெயரையும் வினையையும் கொண்டு முடியுது. சோ முறையே இது பெயரச்சத் தொடர் மற்றும் வினையச்சத் தொடர். கடைசியா உனக்கு கேட்போம். நன்று நன்று நன்று. இது ரொம்ப ஈஸி. அடுக்கடுக்கா வெளிப்படையா வர்ற அடுக்கு தொடர். ஏன்னா நான் இப்படி எக்ஸாம்ல சென்டம் அடிக்கலாமா? நிச்சயமா அடிக்கலாம். உங்க மூளையில இப்போ இலக்கணம் ஒரு மனப்பாட பகுதியா இல்ல, அது ஒரு லாஜிக்காகவே பதிவாயிடுச்சு. ஆமா, எனக்கே அப்படிதான் தோணுது.